தெரிவு செய்வதை விட நபியர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே எங்களுக்கு முன்மாதிரிதான் என்ற வகையில் நபியர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்காக அந்த முன்மாதிரிகளை கற்றுக் கொள்வதற்கான வகுப்பாக இந்த வகுப்புகளில் வந்து ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதையாக பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி ஒரு நபித்தொடர் வந்து கேட்கிறார். இந்த ஹதீத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறார், யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மா கான அவ்வளு பதி அம்ரிக், உங்களுடைய அந்த நுபுவத்தின் முதல் அடையாளம் வெளிப்பாடாக எது இருந்தது யா ரசூலல்லாஹ் என்று அதில் விளக்கம் என்னன்னா, மா கான அவ்வளு அலாமத்தி நுபுவத்திக், நீங்கள் நபியாக வரப்போறீங்கன்றதுக்கான முதல் அடையாளமாக இருந்தது என்ன யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி நபி அவர்கள்ட்ட வந்து அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய முதல் அடையாளத்தை சொல்லுகிறார். என்ன அடையாளம்? தஅவத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை. நான் ஒரு நபியா வரப்போகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வரப்போகிறார் என்ற அந்த முன்னறிவித்தல் ஆரம்பம் என்னென்று வந்து கேட்கிறார். அதற்கு என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய பிரார்த்தனை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஹாஜராவோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகருக்கு வருகை தருகிறார்கள். இங்க வந்து வாழுகிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தாலா கஅபத்துல்லாவை மீள்கட்டுமானம் செய்யுமாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்? கஅபத்துல்லாவை கட்டுகிறார். எப்படி அல்லாஹுடைய அருள்முறை சொல்லுது என்று சொன்னா, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا. அப்ப கஅபத்துல்லாவை கட்டி போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், பாதுகாப்பான ஒரு இடமாக இந்த ஹரம் உடைய அந்த பிரதேசத்தை ஆக்கி அருள்வாயாக. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அன்புக்குரியவர்களே, அது அருள் பாலிக்கப்பட்ட பிரதேசம் மட்டுமல்ல, தஜ்ஜால் உள்நுழைய முடியாமல் பாதுகாக்கப்பட்ட இடமாக அல்லாஹ் என்ன செய்தான்? கஅபாவையும் அதை சூழ உள்ள பிரதேசத்தையும் அல்லாஹ் ஆக்கினான். நபி இப்ராஹிமுடைய பிரார்த்தனை. அடுத்து என்ன சொல்கிறார்? வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமையினால நம்பி இங்க வருகிற மக்களுக்கு கனிவர்க்கங்களை புசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துடு. நபி இப்ராஹிம் வரும் பொழுது எப்படி மக்கா இருக்குது? அது வெறும் பாலைவனம், மனிதனே இல்லாத ஒரு பிரதேசம். அங்க உணவு குடிநீர்னு சொல்றதுக்கு எதுவும் இருக்கல்ல. அந்த பாலைவனத்துல அல்லாஹுடைய கட்டளைப்படி வந்து காபத்துல்லாவை கட்டி போட்டு முதல் பிரார்த்தனை, இதை பாதுகாத்துரு, அல்லாஹ் அபயமளிக்கும் பிரதேசமாக மாற்றினான். இரண்டாவது பிரார்த்தனை, இங்கு வருபவர்களுக்கு கனிவர்க்கங்களிலிருந்து உண்டு குடிக்கிற சந்தர்ப்பத்தை கொடு. இன்னைக்கு பார்க்கிறோம், உலகில் எல்லா வகையான கனிவர்க்கங்களையும் அங்க பார்க்கலாம். அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வைத்தான். அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இது யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கஅபாவுடைய அடித்தளத்தை கட்டி உயர்த்தி விட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படி? ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கட இந்த பணியை பொருந்தி கொள்ளு, உன்ட கட்டளைப்படி நாங்க செய்யறோம், இந்த பணியை நீ பொருந்தி கொள்ளு என்று பிரார்த்தனை செய்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொல்றார், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வஅரினா மனாசிக்கனா வதுப் அலைனா. இது நாங்க தனியா படிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யா அல்லாஹ், என்னையும் என்னோடு இருப்பவர் எங்க ரெண்டு பேரையும், யார் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபி இப்ராஹிம் பிரார்த்தனை செய்கிறார், ரெண்டு பேரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். வமின் துர்ரியத்தினா, என்னுடைய பரம்பரையிலிருந்தும் முஸ்லீம்களாக உனக்கு கட்டுப்பட்டவர்களை உருவாக்கி விடு. யாரு செய்யறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாரு.
மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பரம்பரை. இவங்களுக்கு தான் துஆ செய்றார், என்ன அல்லாஹ் என்னுடைய பரம்பரையில வாராக்களை உனக்கு கட்டுப்பட்ட ஆக்களாக மாத்திரு. இந்த வசனம் தருகிற படிப்பினை தனியா பேச வேண்டியது. நம்முடைய தலைப்பு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். கபத்துல்லா கட்டுறாரு, இந்த பணியை ஏற்றுக்கொள்ளணும் துவா செய்கிறாரு, இந்த பிரதேசத்தை பாதுகாப்பா ஆக்கிரும் துவா செய்கிறாரு, இங்கு வரக்கூடியவர்களுக்கு கனிவருக்கங்களை கொடுண்டு துவா செய்கிறாரு, எங்களை முஸ்லீமாக என்னுடைய பரம்பரை முஸ்லீமாக மரணிக்க செய்திருந்து துவா செய்கிறாரு. திரும்ப கேட்கிறாரு, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் இவர்களிலிருந்து ஒரு ரசூலை நீ அனுப்பணும். இவர்கள்ல இருந்து, எங்க இந்த மக்கா வாசிகள்ல இருந்து, இந்த பிரதேசத்தில இருந்து ஒரு ரசூலை நீ அனுப்பணும். வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்துலு அலைஹும் ஆயாத்திக, உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து, வயு அல்லிமுஹுமுல் கிதாபு வல் ஹிக்மா, ஹிக்மத்தையும் வேதத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ரசூலை இவர்கள் இருந்தே நீ உருவாக்க வேண்டும் என்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த பரம்பரையில வந்த ஒரே ஒரு நபி ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்தனை செய்கிறார், காபத்துல்லா கட்டி போட்டு, யா அல்லாஹ் இங்க இருந்து ஒரு ரசூலை நீ உருவாக்கணும். அப்ப அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலாட்ட கேட்கிறார், உங்களுடைய நுபுவத்தின் ஆரம்ப அடையாளம் என்ன யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இந்த வாப்பா அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை தான் நுபுவத்துடைய முதல் அடையாளம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் சொல்கிறாங்க. சொல்லி போட்டு அடுத்து நபி அவர்கள் தன்னுடைய நுபுவத்தின் முதல் அடையாளமாக சொல்லுகிற இரண்டாவது காரணம், வபுஷ்ரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுப செய்தி. நான் நபியா வரப்போகிறேன், அந்த நுபுவத்துடைய அடையாளத்தின் முதல் செய்திகள் அறிகுறி என்னன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுப செய்தி. அது என்ன சுப செய்தி? சூரத்து ஸஃப்வுடைய 6வது வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், வைத கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடம் வந்திருக்கக்கூடிய ஒரு தூதுவராக இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லி போட்டு, வமுபஷ்ஷிரன், உங்களுக்கு ஒரு தூதுவராக நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க கட்டுப்படணும் என்று சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சுப செய்தியையும் சொல்லுபவனாக நான் வந்திருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், முபஷ்ஷிரன் பி ரசூலின், ஒரு ரசூலை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக. எப்படியானவர்? யதி மின் பஅதிஹி, எனக்கு பின்னால வருவார், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பேர் அஹ்மத், புகழுக்குரியவர் என்றிருக்கும். இப்படி ஒருவர் வருவார் என்று அதனுடைய சுப செய்தியை சொல்லுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அப்ப இதைத்தான் என்னுடைய நுபுவத்தின் இரண்டாவது அடையாளம், நான் நபியா வரப்போகிறேன் என்பதற்கான இரண்டாவது அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுப செய்தி என்னுடைய இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ரஅத் உம்மி கஅன்னஹு ஹரஜ மின்ஹா நூருன், என்னை என்னுடைய தாய் கருவில் சுமக்கிற சந்தர்ப்பம். அந்த தாயை பற்றி சில செய்திகள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாயை பொறுத்தவரையில் அந்த கோத்திரத்தில் ரொம்ப உன்னதமான ஒரு பெண்ணாகவும் ரொம்ப பத்தினியான ஒரு பெண்ணாகவும் வாழ்ந்திருக்கிறாள், இறைவனுக்கு நெருக்கமான ஒரு பெண்ணாக வாழ்ந்திருக்கிறாள் என்ற செய்தியை பார்க்கலாம். அப்ப என்னுடைய தாய் என்னை கருவில் சுமக்கிற போற ஒரு கனவு கண்டாள். என்ன கனவு? கஅன்னஹு ஹரஜ மின்ஹா நூருன், அவள்ல இருந்து ஒரு ஒளி வெளியாகுவதாக கனவு கண்டிருக்கிறார். இப்ப நான் நபியாக வார மூன்றாவது நுபுவத்துடைய அடையாளம் என்ன? என்னுடைய தாய் கண்ட கனவு இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்டுகிற, இந்த உலகத்திற்கு சத்தியத்தை சொல்லி அந்த நேர்வழியை சொல்லி இருளை அகற்றி வைக்கிற ஒரு ஒளி ஆமினா என்ற தன்னுடைய தாயில இருந்து வெளிப்படுவதாக நபியருடைய தாய் கண்ட கனவுதான் நான் நபியாக வரப்போகிறேன் என்பதற்கான மூன்றாவது அடையாளம் என்று அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவரிடம் கேட்ட அந்த கேள்விக்கான அடையாளமாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகிறார் என்பதற்கு பிறப்புக்கு முன்னால் வெளிப்பட்ட அந்த அடையாளங்களாக நபி அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மத் என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. எனவே நபி அவர்களுடைய அந்த பிறப்பு முன்னைய நபிமார்கள் ரசூல்மார்கள் முன்னறிவிப்பு செய்தது.
அவர் இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்டுவோராக வருவார் என்ற செய்தி என்பதை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள் நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றோடு நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்று அமையும். வல்ல ரஹ்மான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக கற்று அவரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அந்த தூதரோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்வானாக. சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.